கோகுல எந்த வண்டியில பேனர் இருக்குதா? அந்த வண்டியில் இருக்குதா? இல்லை இதுக்கு தானே பேர் பேனரு? இல்ல அதுக்கு தானே பேரு? இதுல ஒண்ணு தானே பேர் போடல, இதுலயும் போட்டுருவோம்டா இன்னைக்கு. இதுலயும் இல்லையா பேனருங்க? இதுல பாரு பெரிய வண்டியில் இருக்குதா? பெரிய வண்டியில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. இல்லடா அதுலயும் இல்லையா? எங்க போட்டா அன்னைக்கு? அப்படியே எங்களை சாத்தி போடு. அவன்கிட்ட அந்த டபுள் கொடு. வெயிடா கோகுல வச்சு டைட்ரா. என்னடா? ஆமா என்னடா போடா, ஒரு உதவாச்சா லவுக்குன்னு கலந்துட்டு லூஸ் ஆகி போயிரும். நீ பைப் எடுத்து அந்தான போயிட்டு தூக்குறதுக்கு போ. எனக்கெல்லாம் இடு பிடிச்சிட்டு இருக்குது, நம்மளால முடியாது. நீ தூக்கிட்டு யாராவது பேரங்காடு மீன்காரது, சண்முகனது, அப்புறம் மல்லை பண்ணது நயனாமிட்டி. மத்தியானம் வரல இருக்குது. நானே 11 மணிக்கு தான் வரேன்னு இருக்கிறேன். போ அதனா ஜெய். பைப்பு பிடிச்சிட்டு நின்றுட்டான் பெரிய மனுஷன் மாதிரி. ஏன்னா அது ஒரு வண்டிக்கு அத்தனை டீசலடா? சரி சரி. அப்புறம் 20 லிட்டர் கேன்ல பிடிச்சி வந்தது? லைட்டா தான் இருக்கும். நான் வச்சுதான் லூசா தான் இருக்கும் பாரு. எவ்வளவு லூசா வச்சுக்கிறேன் பாரு. சொன்னாலும் லூசா தான் வச்சிருக்கிறேன். கோகுல் எடுத்து கூட கோகுல் தான் உரிவான், நல்லா டீசல் உறிஞ்சிடுவான். வெக்கப்படாதா? டீசல் உறிஞ்சிடுவா நீ. உடி 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 உடி. என்ன சொல்றேன்னு மட்டும் சொல்லுவா. ஏண்டா சூப்பரான பொன்மொழியா? அப்படியாடா சொல்ல கோகுல? ஒரு சின்ன பையனை பாரத சொல்லி பழகுறாங்க பாத்தியா? ஒண்ணுமே தெரியாது. ஆமாமா. ராமசாமி இது ஓட்டுறதுக்கு நானும் வந்துடுறேன். அது நான் நைட்டு வெடி வெடி எங்க மேய்ச்ச? கொன்னே போடுவேன். அண்ணன் கூப்பிட்டா அப்புறம் போவ. வா சரி சரி. நீ ஓட்டுறாப்பா, நீ ஓட்ட. நீ ஒரு நாள் நீ ஓட்ட வேணாம், சும்மா வா சத்தங்கூரி வீடியோ எடுத்துக்கிட்டு வந்துடலாம். வா அப்புறம் நான் போட்டுக்கிறேன். டேய் நான் 2 வீலர்ல வரேன்டா. நீ கொட்டை போட்டா முளைக்காதான். அடுத்த வருஷம் தான் நீ கொட்டை போட்டா நல்லா முளைக்கும். இன்னும் 5-6 வருஷம் ஆகணுமா? அவன் சொல்றாங்கள பத்தியா? இன்னும் 5-6 வருஷம் ஆகுமா அவன் கொட்டை போட்டா முளைக்கிறதுக்கு? அதனாலதான் அவன் சொல்றான் கரெக்டா 5 வருஷம் ஆகணும்னு. போல்ட் எடுத்து போடுற கோகுல போலாம். அவர் உலகம் சுற்று வாலிபன். என்ன கோகுல? எதுக்கு கையெடுத்து போடுறா? சென்டர் கை எங்கடா இதோடது? அங்க கள்ளப்பற போட்டி மாட்டுறதுக்கு மண்டையா மாட்டுறது எடுத்தா அது என்ன கலக்குது? ஓட்டு தான் 2 மணி நேரத்துக்கு மேல ஆகும். அந்த பின்ன வேற காணும். இங்க வச்சிருக்கிறான் பாரு. எதுல போட்டு வச்சுக்கிறான் பாரு அறிவாளி.
நீ போட்டுக்கிற பத்திரம் தான் தெரியுது. இதோட பின்னு 2 இங்க போட்டு தெரியல. அப்படியே பைசன் பேர் டீசல் இருக்கா? இது யா அதுக்கு என்ன அந்த பின்னுக்கு என்ன முட்டை வந்தது? அது விட்டா வரும். அவ்வளவு லூசா ஆயில் போட்டுருக்குது. ஏண்டா குப்பா பின்ன இப்படி கழட்டி இப்படி போட்டு இப்படி ஒழிச்சா வராது. எதுக்கு விடணும்? அப்படியே பிடிச்சிக்கணும். இப்படி பிடிச்சிக்கணும். விட்டா அந்த கையை கடிச்சு போடும். அடுத்து இதோட பின்னு எங்க கலப்பு பின்னு அன்னைக்கு 2 எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு எடுத்து போட்டியா? அதில் போட்டு வச்சுக்கிறோம். கழட்டிட்டோம். அது இதோட பின்னு அந்த பைப் தூக்கிட்டு போய் பேனா எடுத்துட்டு போட கோய சுண்டு அதெல்லாம் எடுத்து போட்டு எடுத்துக்கிட்டியா? சுண்டு அந்த பெரிய வண்டி எடுக்கிறியா? பருப்பட்டி காமா கழட்டி ஒண்ணுமில்ல எடு போ. நீங்களே வெயில்ல ஓட்டி சாவுங்க. ஸ்டார்ட் பண்ணி திருப்பி விடுறா. அங்க என்னத்த பாக்குற? தூக்கியா இன்னும் கொஞ்சம் ஒரு அடி இது எந்திரிக்குமா பாரு. இந்தானோ சாமி இதுக்கு போதும். நான் என்ன அவ்வளவா ஓட்டுறேன்? அவ்வளவுதானே. வரலாம் 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 வரலாம். ஓல்டே போதும். அப்படியே கழட்டி விடு. கழட்டி விடுறா சொல்லிட்டு சுவிட்சு தண்ணனை போட்டு தள்ள போறியா? அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா நீ கடங்காரனா வருவ. பரவாயில்லையா? அவனை போட்டு தள்ளிவிட்டீன்னு அவங்க வீட்டுல பேசிக்கிறியா? இந்த வண்டியில என்ன கலப்ப மாட்டணும்? ஸ்ப்ரிங் கலப்பியா? வண்டி எடுத்து விட நம்ம கலப்புற போட்டி மாட்டிக்கலாம். ஏய் முன்னாடி மாட்டுக்குதுன்னா நீ ஒண்ணும் அங்க கையை அட்ஜஸ்ட் பண்ணிலாம் புடங்க முடியாது. போ கைய கீழே இருக்கிறதா? இறங்க இறங்க உனக்கு கீழே விடு. நிறுத்திட்டு அந்த போறவனை போய் மாட்டிட்டு அப்புறம் மாட்டிக்கலாம். அந்த நிறுத்திட்டு வா. எடு அந்தானே. இது அந்த வண்டியோட பின்னுடா. இது அந்த வண்டியோட பின்னு. வெயிட சுண்டு மாட்டி விட்டு அப்புறமா எடுத்துக்கலாம். இங்க 2 பின்னு கிடக்கு பாரு. என்னடா வெயில் இன்னைக்கு இந்த போடுது. செத்தாங்க சிவனாண்டிங்க. கையை தூக்கு. எதுக்கு லவ் விட்டா? பின்ன கூட புது பின்ன கூட. நல்லா எடுத்துட்டு போங்க. ஆளு கொண்டு பொறுக்கிட்டு போங்க. நல்லா இருக்கும். லைட்டா கையை தூக்கி பிடிச்சிட்டு பேசுவா. ரொம்ப தூக்காதரா. தூக்கும். ஸ்டார் இப்படி கட் பண்றா. இந்தான பிரே கட்டுறா. விடுவியா? இவன் உடம்பானாண்டா. வண்டியை நெக்ஸ்ட் அதுக்குதான் நேரா கொண்டு வரணும். வாய் மட்டும் பேசக்கூடாது. அனுப்பாக்கலாம். இப்ப ஏன் அதை லூஸ் விட்டு திரும்பி மாட்டி திரும்பி எடுக்கிறது? விடுவ வண்டியில உட்காந்துக்கிட்டு வாயில வேணா விடுவ. வண்டையா காட்டு அந்த வாய வா சொல்லி தரேன். என்னத்த செய்வான்?
அவ்வளவு கை அவன் டைட் பண்றது மறுபடியும். தெரியுமில்ல, முன்னாடி போறதா பின்னாடி போனா எப்படி எதுல போனா மாட்டுமா நீயே மாட்டு. அது சொன்னாதான் நான் பதில் பேசுவேன். நீ பண்ணு, தப்பு பண்ணுவ, அப்ப 2 ஏத்து வாங்குவேன். போதிர சொல்லு பாத்துட்டு போய். போதும், அப்படியே ஆஃப் பண்ணு. போதுண்டா, அப்படியே ஆஃப் பண்றா. கீழே இறக்கி ஆஃப் பண்றா. மாட்டிக்கலாம். ஆயில் டப்ப எடுத்து வந்து கொஞ்சம் ஆயில் விடு நல்லா செயினுக்கும். இதுக்கு நான் நின்ற டப்பால ஆயில எல்லாம் ஆயில தூக்கிட்டு வந்துட்டேன். ஆயில் விட்டா நல்லா பசியா இருக்கும் தானே ஏகோலு. போதும், உள் செயின் கொடு. செயின் வேற என்னன்னு தெரியல. கோவிலுக்கு கடவுள் ஊதுறாங்க. சூப்பர். நல்லா ஊடு அந்த செயினுக்கு. அதிகமான செயின் பல 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 மின்னுது. பித்தால வெள்ளி வைடூரியம். போதும் 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 போதும், கொண்டு வச்சுட்டு வா. போதுண்டா, விடுறா. டாடா, பாய் பாய். வாடா கோகுல, எதுக்குடா சோரா? எடு எடு போலாம். கோகுல விட்டுட்ட, எனக்கு கூப்பிட. ஏன்டா போ, உனக்குலாம் எதுக்கு போனு? அந்த பெரிய போன் போட்டு வர வேண்டியதானா? அதான் டவர் வந்துருச்சா? எது அது தேவையில்ல, போதும். இந்தாண்ணா வச்சு மெரிச்சே போடுவேன். தெரியாது உனக்கு?
எங்க ஏறி கட் பண்ணி போறான்னு பாரு. எவ்வளவு இடம் கிடக்குது. என்னமோ பொட்டி ரிவேஸ் விடுற மாதிரி விட்டுக்கிட்டு இருக்கிறான். இண்டிகேட்டர் வேற ஆஃப் பண்ணவே இல்லை, எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அது ஒரு பக்கம் காமெடி பண்றான். எத்தனை திட்டுனாலும் கேட்க மாட்டேங்கிறான். நான் பண்றதாண்டா அப்படிங்கிறான். தூக்கிட்டே போ. போடுற காடு தான் இப்ப போடணும். மேல வேலு டேய் டோர் ஓப்பன் பண்ணி விடு. பரப்பு தூக்கி போடு. பரப்பு வாங்கி கொட்டலாம். இப்படி நான் தாங்க போட்டுறேன். நீ பருப்பு தூக்குவியா? சரி பரம்பு எடுத்து கொடுக்கல. சங்கிலி மாட்டுது பாரு. இந்த சங்கிலி மாட்டிச்சு பாரு. நான் உங்கள் வீட்லையே பருப்பு கொட்டிட்டு வந்திருப்பேன். உங்கள் அப்பா பண்ணின வேலை மணி பருப்பு போடுறாப்புல. அவரது போட்டு நம்மள ஒட்டுக்கா கொட்டிக்கலாம்டா பையா அப்படின்னாப்புல. கடைசி வீட்டில் மணி போட்டாப்புல. ஏறி விடுங்க. போட்டா சரி, நமக்கு வேலை முடியுது கம்முன்றுங்க. நான் இல்லைன்னா நாங்கள் என்ன கணக்கு போட தெரியுமா, இதை போட்டுக்கிட்டே திரும்பி அங்கேருந்து கீழே இருந்து மேலே யாரா வரது போட்ட காட்டுக்குள்ளே விட்டுக்கிட்டு அப்படின்னு நாங்கள் கணக்கு போட்டோம். என்னமோ வேலை முடிஞ்சாது சரி, தடலாதுக்கோசரம் அமைச்சிடும். இழுத்தோடு இழு. நீ அப்படியே பின்னாடி பக்கம் உமுக்கு அப்படி. எத்தனை வரலாம்? 14 வரலாமா இருக்குது சாக்கில். அப்படியே போய் தெரியலையே. 14 வரலாம் போட்டு எவ்வளோ சாக்கில்? 13 வரலாமா 14 வரலாம் இருந்துச்சா? பொட்டியே 5 வளம் தான். 5 வளத்துக்கு மேலுக்கு தான் நல்லா இழுத்த. பொட்டி வலி கொட்டினாவே 5 வளம் தான். ஒரு இன்ச்சு கீழே இறக்கி போடு. நான் பார்த்துக்கிறேங்க. காடு வளர்ந்துக்குச்சு. ஏன் நேற்று எங்கே போனேன்? நேற்று எங்கே போனீங்க? நேற்று எங்கே போனேன்? அப்படியே மேல் நோக்கினாலாம் பூ பூக்கிற இடத்துல கொட்டை காய்ச்சி போடும். போறது ஊருக்கு கடைசியா. இதில் வேற 4 நட்சத்திரம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இருங்க அதை எடுத்து வாட்டி அந்த இப்போ இதாங்க அப்படியே உடச்சி விட்ற கோவில். இதாங்க தள்ளி விட்ரு. எந்தெந்த வயல் மீன்காரர் போடுறீங்க? கீழே பள்ளம் 3 வருஷமா தொடர்ந்து போட்டதுனால தான் ஏற்காரர் பருப்பு மாத்தினாரு. ஏன்னா ஆட்டி சட்னி ஆட்டி விடுவீங்களா? அதெல்லாம் என்ன, அதெல்லாம் முளைச்சிக்குவா. வணக்கம் நண்பா. இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்குறோம்னா, எங்கள் ஏரியாவில் கள்ளக்கொட்டை போடுறது அவ்வளோதான் முடிஞ்சுது. இதுதான் கடைசி வீடியோன்னு நினைக்கிறேன். கள்ளக்கொட்டை வீடியோ எல்லோரும் கிட்ட போட்டு முடிச்சாச்சு. பாருங்க, பக்கத்து வெயிலெலாம் போட்டு செடியே முட்டிக்கிச்சு. யார் கடலப்பருப்பு போட்டால் மூளை முடுக்கெல்லாம் எடுத்து போட்டு ஓட்டுவீங்கன்னு சொல்லுங்கள். எங்களதெல்லாம் மூளையில் ரிவேர்ஸ் போட்டு எல்லாம் கிளியராக பக்காவாக எடுத்து போட்டு தான் ஓட்டுவோம். கரெக்டாக ஓட்டி போட்ட வெயிலாக புழுதி ஓட்டி உடனே போடணும்னா ஒரு 5 இன்ச்சு இறக்கி போடுங்க. இல்லை ஏற்கனவே ஓட்டி போட்டு மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு 3 இன்ச்சு இறக்கி மட்டும் ஓட்டுங்க. அருமையான பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, உங்கள் ஊருக்கு ஒரு ஏக்கராவுக்கு எத்தனை வளம் போடுவீங்கன்னு சொல்லுங்கள். மணிக்கு எத்தனை ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ காடு போடுவீங்கன்னு சொல்லுங்கள். இந்த வருஷம் கடலப்பருப்பு பொறுத்தவரை ரொம்ப டல்லு நண்பா. மொத்தமாகவே ஒரு 4 நாளில் எல்லாம் வெளியூர் வண்டி அதிகமாக பூந்ததுனால எங்களுக்கு
எங்களுடைய வாமுல் பார்ட்டி மட்டும்தான் போட முடிஞ்சது. அதனால் வெளி பார்ட்டி ஒன்று கூட போட முடியல நண்பா. உங்கள் ஊர்லாம் வெளியூர் வண்டி வருமா? உங்கள் ஊர்லேயே கடலப்பருப்பு போகிறதெல்லாம் உங்கள் ஊர்லேயே வண்டி இருக்குதா என்னான்னு கொஞ்சம் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். நானும் வெளியில் போயிட்டு தான் இருந்தேன் ப்ரோ. இப்போ தான் ஒரு 4 வருஷமாக போகிறதில்ல. நான் போனது இந்தான குடியாத்தம், ஆம்பூர் இந்த லைன் தான் போயிருக்கிறோம் ப்ரோ. அப்புறம் அதை விட்டால் அந்த பக்கம் பெரம்பலூர் வரலும் வந்திருக்குறோம். அதனால் இன்றைக்கெல்லாம் வண்டி அதிகம் ஆகி போச்சு ப்ரோ. அன்றைக்கெல்லாம் வண்டியே கிடையாது. இன்றைக்கெல்லாம் ஊறுபட்ட வண்டி ஆகி போச்சு. அதனால் எப்படி சொல்கிறது, லோக்கல் போட்டு நிறுத்திக்க வேண்டியதான். இன்றைக்கி இந்த பொட்டி 1 லட்ச ரூபா வருது. இதோட வட்டி கூட சொல்ல போனால் ஓடல. அவ்வளோதான். நாளையிலேருந்து இந்த வண்டியை பொட்டியை ஆயில் அடித்து அப்படியே எடுத்து பத்திரமா நிறுத்தி வச்சுருவோம். எதுக்குமே யூஸ் இல்லை. அடுத்த வருஷம் இன்னார வரலாம் அப்படி தான். அப்புறம் ஒரு நண்பர்கள் கேட்டிருந்தாரு. என்ன கேட்டிருந்தாருன்னா, கோகுலையா ஸ்கூலுக்கு போயிடுவாரா அடுத்த 4ஆம் அப்படின்னு. இல்லை ப்ரோ, அவர் ஸ்கூலை டிஸ்கன்டினியூ பண்ணி விட்டார். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு படிப்பு ஏறல. அதனால் அவர் கடந்த 1.5 வருஷமாகவே ஸ்கூல் போகலை. நம்மக்கிட்ட இப்போ ஒரு 6 மாதமாக தான் வண்டி ஓட்டி பழக வர சொல்லி கற்றுக்கிட்டு இருக்கிறான்னு வச்சுக்காங்களேன். அதனால் நீங்கள் ஏன் ப்ரோ ஸ்கூலுக்கு அனுப்பல, நீங்கள் அட்வைஸ் பண்ண. நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன் ப்ரோ. 10வது வரலாச்சும் போடா தம்பியா அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லைங்கண்ணா நான் போகலைங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டான். நீங்கள் சொன்னீங்கன்னா வரேன், இல்லைன்னா நான் வேறு வண்டிக்கு ஏதாச்சும் போகிறேன் அப்படின்ட்டான். சரி, இதுக்கு மேலே உன்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். ஓரளவுக்கு ஓட்டுறான். கடலப்பருப்பு ஏன் ப்ரோ கொடுக்கல அப்படின்னு கேட்காதீங்க. இப்போ தான் மொத வரான். அட்டன் டைமில் லிவரை அட்ஜஸ்ட் பண்ணணும். பொட்டி போட்ட காட்டில் போகும்போது கடலப்பருப்பும் பிடிக்கணும். ஸ்டேரிங்கும் அட்ஜஸ்ட் பண்ணணும். அவனுக்கு ட்ரைனிங் பத்தாது ப்ரோ. அதனால் ஃபுல் ட்ரைனிங் ஆகட்டும். நெக்ஸ்ட் இயர் அவனும் பருப்பு போடுற அளவுக்கு ட்ரைனிங் ஆகிக்குவான் ப்ரோ. எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஏக்கராவுக்கு 14 பல்லு வச்சு தான் ஓட்டுவோம். உங்கள் ஏரியாவெலாம் ஒரு ஏக்கராவுக்கு வல்ல கணக்கா மரக்கா கணக்கா என்னான்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக நிறையா பேர் பார்க்குறீங்க ப்ரோ நம்ம வீடியோவை. ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் ப்ரோ. உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு எனக்கு தெரியாத ஏதாச்சும் தெரியுன்னா கூட சொல்லுங்கள். நான் அதை வீடியோவில் சரியாக இருந்தால் கண்டிப்பாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். 4 பேருக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லுங்கள். இல்லைங்க ப்ரோ இப்படின்னு சொல்லுங்கள். நானும் அதை சரியாக இருந்தால் சொல்கிறேன். நானும் தெரிஞ்சுக்கிறேன். 4 பேர்த்துக்கு சொல்கிறேன் ப்ரோ. எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி காலகட்டத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு நாம் செய்கிறது தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, பாய், டேக் கேர். லைக் மட்டும் பண்ணுங்க ப்ரோ. பாய்.